Hello friends, welcome to Mina's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வடகம் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இந்த வடகம் பண்றதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வெயில் எதுமே தேவையில்லை. அது மட்டும் இல்ல கஞ்சி எதுமே காய்ச்ச தேவையில்லைங்க. ரொம்பவே சுலபமா பண்ணிடலாம். பார்க்கிறதுக்கே அப்பளம் மாதிரி பெருசா ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க. இது எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வடகம் பண்றதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இந்த அரிசி மாவு வந்து நீங்க கடையில வாங்குனதே எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா வீட்ல அரைச்ச அரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. கூடவே ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மாவு வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கணுங்க. தண்ணி வந்து அதிகமா சேர்க்க கூடாது. கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா தோசை மாவு பதத்துல இருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் வந்து அதிகமாயிடுச்சுனா தண்ணி கொஞ்சமா மாவு சேர்த்துக்கோங்க. அப்ப சரியாயிடுங்க. இப்போ அடுத்ததா இதல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. வத்தல் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததா இதல 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பாருங்க எந்த அளவுக்கு குட்டியா கட் பண்ணிருக்கேன்னு. இந்த அளவுக்கு ரொம்பவே சின்னதா கட் பண்ணிட்டு அதை இதல சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து காரத்துக்காக தான் சேர்க்கிறோம். நீங்க தேவைப்பட்ட மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. நான் கொஞ்சமா மாவு சேர்த்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி நீங்க ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துட்டீங்கன்னா சரியா இருக்கும். நான் 1 கப் சேர்த்துட்டேன். அடுத்ததா ஒரு ஆனியன் வந்து நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அது இதல சேர்த்துறேன் ஃப்ளேவர்க்காக. நீங்க தேவைப்பட்ட ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நீங்க ஆனியனுக்கு பதிலா புதினா கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அப்ப தக்காளி வடகம் செய்யலாம். இப்போ ஆனியனும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி பிளேட் வந்து கண்டிப்பா இருக்கும். அதுல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சமா மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இந்த மாதிரி லைட்டா வந்து தட்டை ஷேக் பண்ணீங்கன்னா தட்டு ஃபுல்லா இந்த மாதிரி ஆகுங்க. இந்த உள்ள குழியா இருக்குல்ல அதுல மட்டும் மாவு வந்து சரியா வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் பாருங்க. இப்போ வந்து ரெடியா இருக்கு. அடுத்ததா நீங்க தேவைப்பட்ட இட்லி பாத்திரத்துல கூட வச்சுக்கலாம். நான் பாருங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சிட்டு ஸ்டவ்வோட ஸ்டாண்ட் இருக்குல்ல அது வந்து உள்ள போட்டுருக்கேன். அது மேல இந்த பிளேட்டை வச்சிர போறேன். இப்போ வந்து இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நீங்க இந்த அளவுக்கு கடாய் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் இல்லாததால நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ இது சரியா 1 நிமிஷம் வெந்தா போதுங்க. சூப்பரா ரெடி ஆயிடும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளிய எடுத்துட்டேன் பாருங்க. நீங்க 2 பிளேட் இருந்தா மாத்தி மாத்தி கூட வச்சிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பிளேட் எடுக்கிற டைம்ல இன்னொரு பிளேட் ஊத்தி உள்ள வச்சீங்கன்னா ரெடி ஆயிடுங்க. இது எடுக்கிற டைம்ல இன்னொன்னு வந்து ரெடி ஆயிடும். ரொம்பவே சுலபமா ரெடி ஆயிடும். பாருங்க இந்த மாதிரி சுத்தி கத்தியால எடுத்து விட்டுட்டு ஒரு சைடு புடிச்சு இப்படி எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்துருங்க. கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி ரொம்பவே நல்லா வந்துரும். அவ்வளவுதான் பாருங்க. நல்லா கை தெரியுற மாதிரி ரொம்பவே சூப்பரா நம்மளுடைய வடகம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல மெலிசா இருக்கு பாருங்க. பொரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு தடவை அதே மாதிரி ஊத்திடலாம். கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு அது மேல இந்த மாதிரி மாவு ஊத்திட்டு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேங்க. இந்த உள்ள இருக்க குழியில மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய சைஸ்ல வரும். நீங்க சின்ன தட்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதே மெத்தட்ல இட்லி பானையில கூட வைக்கலாங்க. இட்லி தட்டுல வந்து எண்ணெய் தடவிட்டு இதே மாதிரி வச்சு எடுக்கலாம். அதுவுமே நல்லா இருக்கும் சின்ன சைஸ்ல. அவ்வளவுதான் பாருங்க வெந்திருச்சு எடுத்துட்டேன். இப்போ சுத்தி எடுத்து விட்டுட்டு எடுத்துடலாம். லைட்டா வந்து சுத்தி கத்தியால இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு புடிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வரும். ஒட்டிடாது. எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்காதுங்க. பாருங்க ஒரு சைடு புடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். எவ்வளவு சூப்பரா உறிஞ்சு வருது பாருங்க. ரொம்ப கொஞ்சம் கூட இது கஷ்டமே இருக்காதுங்க. நல்ல கை தெரியுது பாருங்க. இந்த அளவுக்கு வந்து நல்ல மெலிசா வேணும்னாலும் ஊத்திக்கலாம். ரொம்பவே சீக்கிரமா காஞ்சிடும். இத வந்து நான் இப்ப வெயில்ல காய வைக்க போறேன். செஞ்ச வடகம் எல்லாமே. நீங்க வெயில்ல தான் காய வைக்கணும்னு இல்ல. வீட்லயே உள்ள வந்து ஒரு 2 நாள் வந்து காய வச்சீங்கன்னா ஃபேன் காத்துல நல்லா காஞ்சிரும். வெயில்ல காய வைக்கிற மாதிரி இருந்தா 1 நாள் காய வச்சீங்கன்னா போதுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 நாள் தான் காஞ்சதுங்க. ஈவினிங் வந்து காட்றேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு. பார்க்கிறதுக்கு கண்ணாடி மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ இத நான் பொரிச்சு காட்றேன். இப்போ சூடா இருக்க ஆயில்ல இந்த மாதிரி போட்டு பொரிச்சிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல ரொம்பவே சூப்பரா வரும். நம்ம கடையில வாங்குற அப்பளம் மாதிரியே இருக்கும் பார்க்கிறதுக்கு. அதை விட இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. 1 கப் அரிசி மாவு இருந்தா போதும். இதுல நான் இந்த மாதிரி பெரிய சைஸ்ல 10 அப்பளம் கிட்ட வந்து செஞ்சேன். பார்க்கிறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பெரிய சைஸ்ல இன்னொன்னு கூட நான் பொரிச்சு காட்றேன். ஆயில் வந்து நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட சுருண்டு வராது. இந்த மாதிரி நல்லா பெருசா வருங்க. இப்போ நான் ஆயில் கம்மியா சேர்த்திருக்கிறதால லைட்டா வந்து சுருண்டு வருது.
நீங்கள் நிறைய ஆயில் சேர்த்துட்டு பொரிச்சுக்கோங்க. இது வந்து பல்காக செஞ்சு வச்சுக்க முடியாது, கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா கீழே ஆயில் அப்ளை பண்ணுறதால சீக்கிரமாக வந்து சிக்கு வாடை வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வடகம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.